Hi friends, welcome to our channel Free to Fly. இன்னைக்கு வீடியோல லைசென்ஸ்ட் ரிமோட் பைலட் ஆகிறது எப்படி அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. என்ன யூஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஈவன் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ட்ரோன் பைலட்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரப்போகுது அப்படின்னு. இன்ஃபேக்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபோட்டோகிராஃபி யூடியூபர்ஸ்லாம் ஆல்ரெடி ட்ரோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வைலன்ஸ்க்கு இன் அக்ரிகல்ச்சருக்கு சீட்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறதாகட்டும், இல்லை ஃபர்டிலைசர்ஸ் மேப்பிங் வேரியஸ் ஏரியாஸில் ட்ரோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ட்ரோன் ஜாப்ஸ் நிறையா ஓப்பனிங்ஸ் இப்போது வந்துட்டு இருக்கு, போத் சென்னையில் பெங்களூர்லலாம். அப்ராக்சிமேட்லி ட்ரோன் பைலட்ஸ்க்கு ஆவரேஜ் சேலரி மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 to 30,000, சம் கேசஸ் ஆனுவலி 6 lakhs to 8 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக அவங்களோட யூடியூப்ஸ்க்கு இல்லை நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபிக்கு ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூகுளில் போய் நீங்கள் ட்ரோன் ஜாப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். லிங்க்டின், நாக்ரி அந்த மாதிரி ஃபேமஸ் சைட்ஸில் ஜாப் லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பெங்களூர், சென்னை அந்த மாதிரி சிட்டிஸில் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஆவரேஜ் சேலரி ஸ்டார்டிங் ஃப்ரம் 15,000 to 35,000 வரைக்கும் இருக்குது. அண்ட் சம் கேசஸில் 6 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட், இப்போ எதுக்கு நமக்கு ட்ரோன் லைசன்ஸ் வேணும்? இப்போ எப்படி நம்ம காருக்கு, டூ வீலர்ஸ்க்கெல்லாம் தனித்தனியாக லைசன்ஸ் வச்சுருக்கோமோ, அதே மாதிரி ட்ரோன் யார் ஆப்ரேட் பண்ணணுன்னாலும் அதுக்கு இப்போ லைசன்ஸ் வேணும். அது கவர்மெண்ட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைசன்ஸ் இல்லாமல் ட்ரோன் நம்ம ஓட்டுறது இல்லை பொசிஷன் கூட இட்ஸ் இல்லீகல். லைசன்ஸ் இல்லாமல் ட்ரோன் ஓட்டுறது இட்ஸ் அன் அஃபென்ஸ் இன் இந்தியா. அது வந்து இப்போ இல்லீகல். அரௌண்ட் August 25, 2021 இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு புது ட்ரோன் ஆக்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுபடி ஒன்லி லைசன்ஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ், அது ஃபோட்டோகிராஃபி ட்ரோனாக இருந்தாலும் சரி, எந்த ட்ரோனாக இருந்தாலும் ஒன்லி லைசன்ஸ்ட் பீப்புள் கேன் ஃப்ளை அ ட்ரோன். அதனால இப்போது ட்ரோன் ஈவன் ட்ரோன் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, ட்ரோன் நீங்கள் ஃப்ளை பண்ணல இல்லை ஜஸ்ட் நான் வாங்கி மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் கம்பல்சரி ட்ரோன் லைசன்ஸ் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட், இப்போது ட்ரோன் லைசன்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். ட்ரோன் லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் 18 years அண்ட் அபவாக இருக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th standard பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் சர்டிஃபைடு RPTO, அதாவது ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன், அந்த கவர்மெண்ட் சர்டிஃபைடு ஆர்கனைசேஷனில் நீங்கள் ட்ரோன் பைலட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த 3 இருந்தால் தான் உங்களுக்கு ட்ரோன் பைலட்டுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அந்த கவர்மெண்ட் சர்டிஃபைடு RPTOலாம் யார் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இப்போது நமக்கு ட்ரோன் லைசன்ஸ் எப்படி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபிசிக்கல் கார்டாக வராது. அது ரொம்ப முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்மில் போனால் எல்லா பைலட்ஸோட டீட்டெயில்ஸும் அங்கே இருக்குது. நம்மளோட நேம் வச்சு சர்ச் பண்ணாலே அவங்க லைசன்ஸ்டாக இல்லையான டிஜிட்டல் ஸ்கைலே காட்டிடும். நம்ம இந்த மாதிரி ஃபிசிக்கல் காப்பி வேணும்னா ஒரு பிரிண்ட் அவுட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் நம்மளோட நேம் அண்ட் லைசன்ஸ் நம்பர் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் லைசன்ஸ் முடிச்சதும் நமக்கு இந்த மாதிரி ஒரு லாக் புக் கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா, நம்ம எவ்ரி டைம் நம்ம ஃப்ளை பண்ணும்போதும் அதை இந்த லாக் புக்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா UIN, அதாவது உங்கள் ட்ரோனோட யூனிக் ஐடென்டிஃபையர் நம்பர், அதை ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணோம். இதுதான் வந்துட்டு ஒரு பைலட்டுக்கு வந்து டோட்டல் ஹவு மெனி hours ஆஃப் ஃப்ளைங் நமக்கு இருக்குது. இப்போ எப்படி ஜாப்க்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸோ அந்த மாதிரி ஒரு பைலட்டுக்கு என்ன அவங்க சீனியர் பைலட்டாக இல்லையான்றதை எது சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் hours ஃப்ளைங், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளைட் டைம்னு சொல்லுவாங்க. நான் சோஃபார் 6 hours ஆஃப் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், இதுதான் டிஜிட்டல் ஸ்கை போர்ட்டல். இதுதான் அஃபிஷியல் கவர்மெண்ட் போர்ட்டல்.
இங்கே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஹையர் பண்ணுறீங்கன்னாலுமே அவங்க ரெஜிஸ்டர்டானு நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி லீகல் ஆக்ஷன்ஸ் உங்கள் மேலேயும் எடுக்கலாம். வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் லைசன்ஸ் இருக்குது ட்ரோன்ஸில். வெயிட் கேட்டகரி பொறுத்து ஸ்மால் டு லார்ஜ். நானோக்கும் மைக்ரோக்கும் கமர்ஷியல் பர்பஸ் இல்லைன்னா லைசன்ஸ் தேவையில்லை, மற்ற எல்லாத்துக்குமே லைசன்ஸ் தேவை. இப்போ ஒருத்தர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ட்ரோன் பைலட்டான்னு எப்படி செக் பண்ணலாம்னா, டாப் கார்னர் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் பைலட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு ஒன்று அவங்களோட பேர் இல்லாட்டி அவங்களோட லைசன்ஸ் நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட லைசன்ஸ் நம்பர் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது என்னோட நேம், எந்த இன்ஸ்டியூஷன் வந்து பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இதில் வந்துடும். இப்போ எப்படி நீங்கள் ட்ரோன் பைலட் ஆகலாம்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்பிடிஓ அப்ரோச் பண்ணணும். அதாவது ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன்ஸ் கவர்மெண்ட் அப்ரூவ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். மொத்தம் 38 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது இந்தியாவில். அதில் மொத்தம் 3 இன்ஸ்டியூஷன் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று சென்னையில், மதுரையில், அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்காங்க. நீங்கள் இந்த இன்ஸ்டியூஷன்ஸுக்கு அவங்களோட நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அவைலபிள் ஸ்டாக் சொல்லுவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு 5 days ட்ரைனிங் கொடுப்பாங்க. ப்ளஸ் அவங்களே உங்களுக்கு லைசன்ஸும் எடுத்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு எலிஜிபிலிட்டி. ட்ரோன் ரூல்ஸ் வந்து டிஜிட்டல் ஸ்கை போர்ட்டல்லே லாஸ்ட்டில் கீழே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 18+ பிலோ 65, அப்புறம் 10th பாஸ், அப்புறம் ஒரு ஆர்பிடிஓவில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு அட்வான்ஸ் ஸ்டெப் இருக்குது. அது வேணா நீங்கள் டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்மில் போய் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறதுனா கிரியேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரோன் ரூல் 2021 and 22 பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.